தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுகவின் உரிமை மீட்பு குழு நிர்வாகிகளுள் மிக முக்கியமான ஒரு முகமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திரு ரெட்சன் அம்பிகாபதி நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு சமகால அரசியல் நிகழ்வுகள், குறிப்பாக அதிமுகவில் அனைவரும் இணைய வேண்டும் என்ற குரல்கள், அதன் மீதான கருத்து விமர்சனங்கள், அதிமுக பாஜக கூட்டணி, தமிழகத்தின் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்பான விமர்சனங்கள், 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி ஏறக்குறைய அனைத்து கட்சிகளும் தங்களுடைய பிரச்சாரத்தை துவக்கிவிட்டன. இப்படியான சூழலில் நிறைய விஷயங்கள் நம்ம திரு ரெட்சன் அம்பிகாபதியோடு நாம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல, இப்போ அதிமுகவின் உரிமை மீட்பு குழு, திராவிட முன்னேற்ற கழகம் அதன் மீதான கருத்து விமர்சனங்களையோட ஒவ்வொரு நாளும் அதிமுக மீதான கருத்து விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பா எல்லாமே ஓரணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். புரட்சித் தலைவர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் இருபெரும் தலைவர்களால் கட்டி காப்பாற்றிய இயக்கம் இது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் எங்களுடைய கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்படி பாடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இவர்கள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வெற்றி நிச்சயம் என்று ஒவ்வொரு முறையும் அவர் தெல்ல தெளிவாக எல்லாருக்கும் நாட்டு மக்களுக்கும் சரி, அது குறிப்பாக எந்த இடங்கள் நீங்கள் நாட்டு மக்கள் யாரை போய் சந்தித்தாலும் எப்போ ஒன்றாவீங்க தான் கேட்குறாங்க யாருமே. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது. எல்லாம் பிரிஞ்சு கிட்டத்தட்ட 4 அணியாக பிரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட பிரிஞ்சிருக்க சக்தியெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் இயக்கம் வெற்றி பெற முடியும். வெற்றி பெறுவதற்கு ஒரே வழி ஒன்றிணைந்தால் மட்டும்தான். அதை எங்களுடைய கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒவ்வொரு முறையும் தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறார். அதில் ஒருங்கிணையவில்லை என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு தக்க பாடம் மக்கள் கொடுக்க காத்திருக்கிறார் என்று இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஒன்றுபட்ட அதிமுக கோரிக்கை 21 சட்டமன்ற தேர்தலின் போது எதிரொலித்தது. அதற்கு பிறகுதான் அதிமுக தோல்வியை சந்தித்தது. ஸோ ஒன்றுபட்ட அதிமுக கோரிக்கைகள் நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த 4 அணிகளுமே முன்வைத்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். 26 சட்டமன்ற தேர்தல் நோக்கி அது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. ஓபிஎஸ் தொடர்ச்சியாக அதை முன்வைத்து வருகிறார். ஓபிஎஸ் மட்டுமல்ல, புகழேந்தி ஆகட்டும், அதே மாதிரி சசிகலா ஆகட்டும், எல்லாருமே தினகரன் எல்லாருமே ஏனென்றால் திமுகவை வீழ்த்துவதற்கான மிகச்சிறந்த ஆயுதம் இதுதான் அப்படின்னு தான் முன்வைக்கிறீங்க. ஆனால் அதிமுக தரப்பு, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு இதை காது கொடுப்பதாகவே இல்லையே. இல்லை, அவர்களுக்கு ஏதோ இயக்கம் அவரே கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா தெரியும். இது எம்ஜிஆர் கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு நிறுவன தலைவர் தான் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அவர்கள். புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டால் இவங்களுக்கு யாருக்கும் தெரிய போகிறதில்ல. எல்லாம் எங்களுக்கு நாங்களோட சின்ன பையன் தான் அப்போது. ஆனால் எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் எந்த ஒரு நிறுவனம் வந்தாலும் ஆரம்பிக்க தான் கஷ்டம். அதில் யார் போய் உட்காந்துட்டு நின்னாலும் அதிகாரம் பண்ணலாம். ஆனால் ஒரு அது கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனமாக இருந்தாலும் உருவாக்குன்னு தான் அந்த வழி தெரியும். ஆகவே திடீர்னு போய் உட்காந்துட்டு எம்டி ஆகிட்டேன் எல்லாம் தலைவர் ஆகிட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஒரு கஷ்டப்பட்டதெல்லாம் தெரியாது. ஏதோ இப்போ நம்ம சொல்கிறதுக்கு ஜால்ரா போடுறதுக்கு 110 பேர் இருக்காங்களா, அவங்கள வச்சு போயிட்டுருக்கணும் தான் பார்ப்பாங்களே கண்டி. அவர் ஒரு இயக்கமாக இதை நடத்தணும், 10 பேரோட சொல்கிறத கேட்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தால் தான் எத்தனை தலைமுறையாக இருந்தாலும் அந்த கட்சி நிற்கும். அதை விட்டு நானே ராஜா நானே மந்திரின்ற மாதிரி அது புரட்சி தலைவருக்கு பொருந்தும், புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பொருந்தும். அது இப்போ இருக்க பொதுச்சார்னு சொல்லிட்டு இருக்கார், அவருக்கு பொருந்தாது. ஏன்னா மக்கள் சக்தி அவருக்கு ஈர்ப்பு சக்தி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்க சொல்ல கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் எப்பவுமே முடிவு எடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு முடிவு நல்ல முடிவாக எப்பவுமே இப்போ உள்ளுக்குள்ளே எவ்வளோ சண்டை போடலாம் எல்லாம் பண்ணிக்கலாம், ஆனால் முடிவு எடுக்க சொல்ல ஒருத்தராக எடுக்கணும், அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இருந்தால் மட்டும்தான் அது வெற்றி பெறும். அது தெரியாத அவர் இன்னமும் யார் சொல்கிறதையும் கேட்காத அப்படியே நம்ம இப்படியே பண்ணிட்டா போகுதுன்னு நினைக்கிறாரு. தொண்டரும் வெக்ஸாகி தான் இருக்காங்க. யாருமே சந்தோஷமாக இல்லை. யாருமே அவங்கெல்லாம் சரி இயக்கம் இருக்கிறோம், அம்மாவோட கட்சி இது எம்ஜிஆரோட கட்சின்றதுனால எல்லாம் அனைத்து இந்த அண்ணா திமுகவில் அப்படியே இருக்காங்க. அவங்க ஏற்கனவே அந்தந்த போஸ்டிங்கில் இருந்தவங்க தான் செலவு பண்ணி ஆளை கூட்டிகிட்டு போகிறாங்க. யாருமே செயற்கையாக தான் இருக்கிற ஆளை கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு உணர்வுபூர்வமாக அவங்களுக்கே தெரியும். எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா இப்போடா நீங்கள் பிரச்சாரத்தில் போக சொல்ல கூட அவருக்கு நிறைய பேருக்கு அங்கே கேட்டிருக்காங்க, எப்போ ஒன்றிணைக்க போகிறீங்க, இல்லை கோர்ட்டில் இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு. நீங்கள் அந்த பதிவு கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன பேசுகிறாரு, ஒரு நாள் ஒன்று பேசுகிறது, மறுநாள் இன்னொன்று பேசுகிறது. இதே அம்மா அவர்களாக இருந்தால்
எதையுமே இப்போ ஜாக்கிரதையாக பேசுவாங்க. ஒரு கூட்டணி வருதுன்னா தான் அவங்க பற்றி பேசவே செய்வாங்க. கூட்டணி வர மாட்டாங்க தெரிஞ்சால் அவங்கள தொட விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமை இப்போ இருக்கா, நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இஷ்டத்துக்கு பேசுகிறாரு. அவன் இன்றைக்கி வாங்கன்றது, திருப்பி அப்புறம் வரமாட்டேன்றது, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் வந்து எங்கே இருக்குன்னு கேட்குறது, அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தா கம்யூனிஸ்டே கூட்டணி வாங்க நாங்கள் சிவப்பு கம்பளம் விரிக்கிறேன்னு சொல்கிறது. இப்படிலாம் ஒரு தலைவருக்கு வேணால் அழகு கிடையாது. ஏன்னா பேசுனா ஒழுங்காக பேசணும். இல்லை பேசணும்னா கண்டிப்பாக நம்ம மக்கள் வந்து நம்மளை வந்து இதில் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கு தேர்தல் தான் பதில் சொல்லணும். இப்போது முதலமைச்சராக இருந்தவர், ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், அதிமுக மிக முக்கியமான முகமாக இருந்தவர் ஓபிஎஸ். அவரை நீக்கும் அளவிற்கு அந்த நடவடிக்கை சென்றது இல்லையா? அது அது ரொம்ப ரொம்ப நீண்ட தொலைவை தாண்டி வந்து விட்டீர்களே. தாண்டிலாம் வரலங்க. ஏற்கனவே அவர் நினச்சிருந்தா இப்போயே வந்து ஒரு இயக்கம் தொடங்கியிருக்கலாம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபட்டு தோல்வியில் என்றைக்குமே தோல்வியிலேருந்து காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு போயிடக்கூடாதுன்ற ஒரே எண்ணத்தில் தான் மீண்டும் அதிமுகவில் தான் இருப்பேன்னு சொல்லி தான் வந்து அதுவும் அதோட சட்ட விதியை காப்பாற்றணும், தொண்டரோட உரிமையை வந்து காப்பாற்றணும் தான் நம்ம இருக்கோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நோக்கமே அடிமட்ட தொண்டனும் தேர்தலில் நிற்கலான்னு தான். அந்த தேர்தல் நிற்கிற சட்ட விதியை மாற்றிருக்கார் அவர். உங்களுக்கே தெரியும். 10 பேர் மாவட்ட முன்மொழினோ 10 தலைமையில சில வழிமொழினோ வச்சா யாரும் ஒரு சாதாரண தொண்டன் கூட வந்து யாரும் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை வந்து சட்ட விதியை மாற்றிருக்காரு. அதை வந்து நம்ம தட்டி கேட்குற விதமாக தான் நாங்கள் எல்லாருமே இருக்குமே கண்டி. அதுக்காக வந்து நாங்கள் அதிமுகட்டு நாங்கள் போகல. எல்லாருமே அதிமுக திருப்பி காப்பாற்றப்படணும், அதிமுகன்ற சட்ட விதி காப்பாற்றப்படணும். அதுக்காக தான் இவ்வளோ போராட்டமும் பண்ணிகிட்ருக்கார் எங்கள் தலைவர் ஓபிஎஸ் அவர்கள். இப்போது நீங்கள் ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு கேட்குறீங்க. டிடிவி தினகரன் அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அம்மையார் திருமதி சசிகலா அவர்கள் வெளியில் இருக்காங்க. அவங்களும் கட்சிக்குள்ள ஒதுங்கி தான் இருக்காங்க. கட்சிக்குள்ள வந்து செயல்பட வேண்டும் என்று ஆவலாக இருப்பவர் ஓபிஎஸ் மட்டும்தான். கண்டிப்பாக. அப்போது இந்த நகர்வு இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் தொண்டர்கள் வந்து இதை விரும்புகிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ அதிமுக அப்படின்னா எடப்பாடியும் தொண்டர்கள்லாம் அவர்கிட்ட இருக்கிறதா தானே பரவாயில்ல. அது வந்து மாயை காமிக்கிறாங்க. எல்லாருமே வந்து இப்போ ஓபிஎஸ் ஆகிட்ட இருக்க அடிமட்ட தொண்டன் தான் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்து சாதாரணமாக எல்லாம் பெரிய பெரிய அவங்க எல்லாம் முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பின்ற மாதிரிலாம் மாவட்ட செயலாளர் ஏற்கனவே இருந்த தலகத்தெல்லாம் அப்படியே இருக்கிறதுனால அவங்களுக்கு செலவு பண்ணுறது கொஞ்சம் கெப்பாசிட்டி தான் இருக்காங்க. இதில் எல்லாருமே அடிமட்ட தொண்டனாக தான் வந்து லட்சக்கணக்கான தொண்டனுங்க இருக்காங்க. அவங்கவுங்க கைக்கு அவங்களால என்ன முடியுமோ அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதுவும் நிறைய பேர் வந்து அவரை மானசீகமாக விரும்பிட்டு அந்த இயக்கத்தில் இருந்து யாரும் திருப்பி எங்கேயும் போகக்கூடாது, வெளியே எவ்வளோ கட்சி புது கட்சி வந்துட்டு அங்கெல்லாம் போகாத இருக்கிறதுக்கு காரணமே ஐயா ஓபிஎஸ் வந்து இருக்கார். என்றைக்கு இருந்தாலும் திருப்பி கட்சி ஒன்றிணையன்றது தான் இன்னும் அதிமுக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அந்த வெயிட் பண்ணுறத வந்து இவர் தப்பாக நினச்சாருன்னா அவருக்கு வந்து காலம் கண்டிப்பாக அது ஒரு பதில் சொல்லணும். ஏன்னா மெயின் இப்போ கூட பார்த்தீங்கன்னா பேட்டியில் வந்து அவர் காலம் கடந்து விட்டதுன்றார், காலம் முடிஞ்சிச்சுன்றார். அவருக்கான காலம் நெருங்குதான்னு அது மக்கள் தான் முடிவெடுக்க போகிறாங்க. யாருக்கு வந்து கடந்துச்சா முடிஞ்சிச்சான்னு தெரிய போகுது தேர்தலுக்கு. இப்போ பிரிவுக்கு அப்புறம் 24 நாடாளுமன்ற 21 சட்டமன்ற தேர்தல் பார்த்தோம், 24 நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தோம். ஏறக்குறைய ஒரு 7-8 ஆண்டுகள். இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் நீங்கள் சொன்னீங்களே, இப்போ கட்சியில் வந்து அவர்கிட்ட தான் இருக்குதுன்னு சொன்னீங்களே. தென் மாவட்டத்தில் 7 தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு. 7 எம்பி தொகுதி சாதாரண விஷயம் கிடையாது. இப்போது அண்ணன் புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது கூட ஏதோ ஒரே ஒரு இடத்துல எம்எல்ஏல வேணால் டெபாசிட் வந்து இப்போ நம்ம இடைத்தேர்தல் தான், அது கூட இடைத்தேர்தல் தான் போச்சு, பொது தேர்தலில் போகல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொது தேர்தல் மாதிரி தான் இது. பொது தேர்தலில் டெபாசிட் போனதான் வரலாறு வந்து எம்ஜிஆர் இந்த புரட்சி தலைவர் இருக்கும்போதும் சரி, புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போதும் சரி, இது வரைக்கும் வரலாறுல பொது தேர்தலில் எப்பவுமே டெபாசிட் போனது. பிளவுபட்டு அதிமுக அதுக்கு காரணம். கண்டிப்பாக கண்டிப்பாக பிளவு தான் காரணம். இல்லைன்னா ஒரு சாதாரணமாக ஏடிஎம்கே ரெட்டாலை சின்னத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு, ஒரு சுயேட்சை அங்கே தலைவர் வந்து நிற்கிறாருன்னா சுயேட்சை வந்து ரெட்டாலையை பின்தள்ளுது. அதே மாதிரி 3வது இடத்துக்கு போகுதுன்னா ஒரு ஆண்டிப்பட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பூத்தில் 1 ஓட்டு தான் வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஆண்டிப்பட்டி புரட்சி தலைவர் அவர்கள் படுத்துகிட்டே ஜெயிக்கிற இடம் அதெல்லாம். அவர் வந்து வராமையே ஜெயிக்கிற தொகுதி அதெல்லாம். அந்த மாதிரி தொகுதியிலே வந்து ஒரு பாதிக்கப்பட்ட தொண்டன் நிறைய பேர் மாற்றி போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? இவருக்கு அது கூட புரிஞ்சிக்காத 7 தொகுதியில் டெபாசிட் போச்சு. அந்த டெபாசிட் ஏன் போனதுன்ற கூட கட்சிக்காரர் எல்லாருக்கும் தெரியும். டெபாசிட் வந்து இது வரைக்கும் இதுவரைக்கும் 50 வருஷம் கட்சி நம்ம கட்சி பொண்ணு விழா கண்ட கட்சி. 50 வருஷத்தில் ஒரு 5 எலெக்ஷன் நம்ம 10 எலெக்ஷன் சந்திச்சிருப்போம். அந்த 10 பொது தேர்தலையும் இது வரைக்கும் 7 தொகுதி டெபாசிட் போன வரலாறு இருக்கா? அந்த வரலாறை வந்து உருவாக்குனதே எடப்பாடி தான். அப்படிப்பட்ட வரலாறு ஏன் உருவானுச்சு? நம்ம தொண்டை வந்து சிம்பாலிக்காக சொல்கிறோம். டெபாசிட் வைக்கிற கட்சி போகிறதுக்கான காரணம் என்னென்னா
அவங்க கண்டிப்பாக திருந்துவாங்கன்னு தான் டெபாசிட் போக வச்சான். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அதே நிலைமை நினச்சா கண்டிப்பாக அவருக்கு 100 தொகுதிக்கு மேலே டெபாசிட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நீங்கள் பேசும்போது கூட ஒரு உரிமை மீட்பு குழு நிர்வாகியாக நீங்கள் பேசும்போது கூட எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு கோபம் தெரிகிறது. உங்ககிட்டயே நான் பேசும்போது உணர்ற பத்திரிகையாளராக. அப்போ இந்த கோபம் தானே இந்த இரு அணியினரிடமே இருக்கும். எப்படி நீங்கள் கலந்து வேலை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? மீண்டும் ஒன்றுபட்டு யாரும் எப்படி ஜெல்லாவும் யோசிக்கிறீங்க? ஜெல்லான எல்லாம் அண்ணா திமுகன்ற ஒரு லேபிளில் எல்லாம் ஒன்றா வந்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ஜெல் ஆகிடும். அது அண்ணா திமுகன்ற அந்த எழுத்து தான் வந்து எங்களை ஜெல்லாக்கும். புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் கட்டி காப்பாற்றிய இயக்கம். அந்த இயக்கத்தில் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி ஆகிவிட்டாரு. இல்லை, அவர் இன்னும் அங்கீகாரமே கொடுக்கல. இன்னும் தேர்தல் கமிஷன் கூட இப்போ கூட பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷனில் போயிட்டு அவர் இப்போ கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுருக்காரு. உங்களுக்கே தெரியும். 2 நாள் முன்னாடி கூட, ஒரு வாரம் 3 நாள் முன்னாடி தான் பார்த்துருப்பீங்க. சீக்கிரமாக கேஸை முடிங்கன்னு போய் கேட்குறாரு. எதுக்கு அவர் சீக்கிரம் முடியாருன்னா என்னைக்கோனா ஏதோ நடக்குன்னு அவருக்கே தெரியும். அதனால் அந்த தேர்தல் கமிஷன் வந்து அது சட்ட விதிப்படி நடக்கலைன்னு தெரியும் அவங்களுக்கு. இவங்களே வந்து மனு தாக்கல் பண்ணி யாருமே சேர்க்க விடாத சட்டத்தை திருத்தி பண்ணியிருக்காங்க. அதனால் ஏற்கனவே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் முறையில் தொண்டர் அனைவரும் ஒன்றிணைந்து தேர்ந்தெடுத்தாங்க. யாருமே அன்ன போஸ்ட்டாக ஒரு தேர்ந்தெடுத்த பிறகு அது 2026 வரைக்கும் அதனோட தேர்தல் எப்போ தேர்தல் ஜெயிச்சா 5 வருஷத்துக்கு இருக்குது. அதனால் 5 வருஷம் இன்னும் முடியல. 26 எண்டு வரைக்கும் இருக்குது. 26 டிசம்பர் வரைக்கும் இருக்குது அந்த பதவி. அப்படிப்பட்ட பதவி இருக்கிறதுனால தான் இன்னும் அவர் பயந்து போயிட்டு தேர்தல் கமிஷன் சீக்கிரம் முடிவு சொல்லுங்கள், கோர்ட்டு மூலிமா பண்ணுங்கன்னு ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்காரு. அவங்களும் கண்டிப்பாக அதே ஒருங்கிணைப்பாளர் நீக்கப்பட்ட போது பெரிய பிரளயம் வெடிக்கலையேன்னு கேட்குறேன் நான். இல்லை, எல்லா இடத்துலையும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. எல்லாமே வந்து ஆஃபீஸில் அதுக்கப்புறம் உண்ணாவிரதம் இருந்தோம். நிறைய எவ்வளோ போராட்டம் நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும். இப்போ தேர்தலில் வந்து டெபாசிட் போகிறா அதுவே தெரியாதா? ஏன் இப்போ ராமநாதபுரம் அதுல புரியுது எனக்கு. இல்லை, ராமநாதர்களோட அவரோட சொந்த தொகுதி. ஆனால் ஓபிஎஸ்ஸிடம் தற்போது கூட ரொம்ப சொற்ப அளவிலான சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், ரொம்ப ரொம்ப 4 நபர்கள் தானே. அதாவது முக்கிய நிர்வாகியாக அதிமுக கோலோச்சி அவர்கள் ரொம்ப சொற்ப நபர்கள் தானே அவரோட இருக்காங்க. இப்போ பெரும்பாலும் எடப்பாடியோட தானே இருக்காங்க. எல்லாருமே இருப்பாங்க. அவர் ஏற்கனவே எல்லா தேர்தலையும் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்காரு. அவர் வந்து நீங்கள் திருப்பி இந்த வாட்டி தோல்வி வருதுன்னா அதுக்கப்புறம் தெரியும். யாருமே வந்து ஏதோ ஒரு இந்த டைமில் ஜெயிச்சிடலான்ற ஒரு மனப்பாடில் இருக்காங்க. அவங்க ஒன்றிணையமாக ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. அது நடக்காதுன்றது அவங்களுக்கே தெரியும் உள்ளுக்குள்ளே. இப்போது இதுதான் உண்மை என்றால் 21, 24 பிறகும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாடம் கற்காமல் இருக்கிறாரா? கண்டிப்பாக பாடம் கற்பிச்சிருந்தால் எப்பயோ வந்து இணைஞ்சிருக்குமே கட்சி. அவருக்கு வந்து இப்போ ஏற்கனவே டெபாசிட் 7 தொகுதி போனதுக்கு அங்கே இருக்க 2ஆம் கட்ட தலைவரே அவங்க கேள்வி கேட்டு நேரம் மாற்றிருக்கணும். அதான் மாற்றலாம். இல்லை, அதுக்காக தான் இந்த பொது தேர்தல் 26 கண்டிப்பாக ஒன்றிணைலாம். அதுக்கான காலம் கண்டிப்பாக வரதான் போகுது. ஏன்னா தோல்வி அடைஞ்சிட்டே இருந்தால் இவருன்னா இது திருப்பி தோல்வி அடைஞ்சோட பரவாயில்ல. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உறுதியாக இருக்காரு. நீங்கள் களத்தில் அதாங்க, அதுதான் இருக்கிறத நான் சொல்கிறேன். களத்தில் இருக்காரு. 2026 இல்லை, 2026 தேர்தலில் ஒன்றிணைலாம் அப்போ தெரியும்னு தான் நான் சொல்ல வரேன். எவ்வளோ அடுத்த பொது தேர்தல் தோத்துட்ட பிறகு எல்லோரும் எப்படி இணைஞ்சு இருக்க முடியும்? முதலில் ஒன்றுபட்ட அதிமுகவை விரும்பியது. ஆனா பாஜக கூட இப்போ வந்து ஒரு மௌனம் காக்கிறத நம்ம பார்க்க முடியல. அடுத்த தேர்தலில் அதிமுக பெரிய பிரஷர் கொடுக்கலையே. சரி, இந்த தேர்தல் 2024 டெபாசிட் போச்சு கூட தொண்டருங்க சைலண்டாக இருந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. 2026 இதே நிலைமை 100 தொகுதியில் டெபாசிட் போச்சுன்னா அப்போவும் தலைமை மாற்றாத இருந்துருவாங்களா? அது வரைக்கும் கூட நாங்கள் வெயிட் பண்ண தயாராக தான் இருக்கோம். ஏன்னா எங்களை பொறுத்தவரை ஒன்றிணையணும். ஒன்று இல்லைன்னா அடுத்த தேர்தலையும் நம்ம மக்கள் வந்து பாடம் கற்பிப்பாங்க. தொண்டரும் பாடம் கற்பிப்பாங்க. நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க. அதுக்கப்புறமா ஒன்றிணையத்துக்கு அப்புறம் தான் வாய்ப்பு வரலாம். நாங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். இந்த திமுக வெற்றி அப்போ விரும்புறீங்களா? நீங்கள் வெற்றி விரும்பல, அவர் வெற்றியை விரும்பல. எதிர்ப்பு திமுக அவர் வெற்றி விரும்பலன்னா எங்களுக்கு வந்து ஒன்றா சேர்ந்து ஜெயிக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அவருக்கு அந்த எண்ணம் இல்லைன்னா நாங்கள் அதுக்காக அரசியலை விட்டு போயிட முடியும்? நாங்களும் அரசியலில் இருக்கோம். நாங்களும் வந்து களத்தில் நிற்போம். அது எந்த ரூபத்தில் எப்படி நிற்போன்னு தலைவர் தான் முடிவு பண்ணுவார். ஆனால் கண்டிப்பாக வந்து களத்தில் நிற்பாங்க. ஆனால் உங்களை இணைக்கலாமா வேண்டாமா, சேர்க்கலாமா வேண்டாமா என்ற இடத்தில் எடப்பாடி தானே இப்போ இருக்கிறாரு. அவர் இருக்கட்டும், தொண்டன் தாங்க முடிவு பண்ணோம். அவர் வந்து தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இல்லை முடிவு செய்ய இடத்தில் தொண்டர்கள் இல்லையே. நீங்க பொது செயலாளர் இப்ப எடப்பாடி தொண்டர்கள் விரும்புறாங்களா இல்லையா தெரியாது. அது தெரியதான் போகுது. ஏற்கனவே திருச்சியில் ஒரு மாநாடு நடத்தினோம். தொண்டருங்க எவ்வளோ பேர் வந்து எழுச்சியாக வந்தாங்கன்னு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இப்போ திரும்பவும் வந்து மதுரையில் வந்து செப்டம்பர் 4ஆம் தேதி மாபெரும் உரிமை மீட்பு மாநாடு நடக்க இருக்குது. அந்த மாநாட்டில் எவ்வளோ தொண்டர் வராங்க நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதனோட எப்படி எழுச்சி தெரியும். அதுக்கப்புறம் எல்லா தொண்டருமே, அனைத்து தொண்டருமே அவரை வந்து விரட்டடிக்க காலம் வந்து கண்டிப்பாக வரும். ஒன்றிணையலைன்னா
ஒன்றிணைந்தால் எல்லாருமே சரி மறப்போம் மன்னிப்போன்னு எல்லாம் தான் ஒன்று தான் இருக்க போகிறோம். ஆனால் அதுக்கான காலம் வந்து அவருக்கு அவர் வந்து அதை செய்யலைன்னா இந்த நொடி வரை எடப்பாடி பழனிசாமி இருந்து உங்களுக்கான எந்த குறைந்தபட்ச ஆதரவு கருத்து கூட வரல. எங் ஏன்னா எங்களுக்கு இப்ப நீங்க குறிப்பிட்ட எங்களுக்கு மாதிரி அதை 2-3 தினங்களுக்கு முன்னால் அவரிடம் கேள்வி எழுப்பிய போது கூட அதுக்கான காலம் கடந்து விட்டதுன்னு தான் சொல்றாரு. அதான் காலம் ரொம்ப கடந்துச்சு. கவனமா. இவருக்கான காலம் நெருங்கிட்டு இருக்கு. யாருக்கு வந்து காலம் கடந்துட்டு அவர் சொல்கிறாரு, நாங்கள் இவருக்கு இறுதி காலம் நெருங்கிட்டு இருக்கு தான் என்னோட கருத்து. ஸோ இவ்வளவு ஒரு அதிருப்தியோட தான் இருக்கிறீங்க எல்லாமே. கண்டிப்பாக எல்லாருமே அதிருப்தியோடு தான் இருக்கோம். அது இப்போ எவ்வளோ புது புது கட்சிலாம் வந்திருக்கு, அதெல்லாம் தெரியாத இப்போ ஒரு கட்சியும் போய் கெஞ்சிட்டு இருக்காரு, இவர் கூட்டணி வாங்க கூட்டணி வாங்க. இந்த அம்மாலாம் இந்த மாதிரி பெரிய கட்சி ஒன்றிணைந்தால் யாருமே கெஞ்ச வேண்டியதில்லை. இவர் வந்து கம்யூனிஸ்ட்காரங்க சிவப்பு கம்பளம் விரிக்கிறேன்றாரு. எல்லாரையும் போய் ஒரு கட்சியும் போய் கெஞ்சிட்டு இருக்க மாதிரி பிச்சை எடுக்காத குறையாக தான் கெஞ்சிட்டு இருக்க நீங்க மாதிரி. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கருத்தா இருக்கட்டும் அல்லது உரிமை மீட்பு குழுவோட செயல்பாடா இருக்கட்டும், இந்த அளவிற்கு அந்த பக்கத்தில் நீங்க குறிப்பிடக்கூடிய அந்த பிற அணிகள் டிடி தினகரனாக இருக்கட்டும் அல்லது திருமதி சசிகலா அவர்கள் எந்த கருத்தையுமே அவங்க பதிவு செய்யறதே இல்லையே. இது தொடர்பா எந்த கருத்தையுமே பேசவே மாட்டாங்களே. இன்னைக்கு கூட பார்த்தா இப்போ சொல்லியிருக்காரு, இப்போ தினகரன் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காங்க அவங்க இந்த மாதிரி மாநாட்டில் வந்து இப்போ நிறைய பேர் நானும் கலந்துப்பேன்னு சொல்லியிருக்காரு எங்களுக்கு தினகரன். எல்லாம் யார் நாங்கள் அழைப்பு கொடுக்க போகிற தலைவருக்கு தான் தெரியும், வரீங்களா போல். கண்டிப்பாக அதில் ஒரு எழுச்சியான மாநாடு நடக்கும், அதில் முக்கியமான தலைவர்லாம் வருவாங்க. அப்போ தெரியும் அதில் ஏற்கனவே இயக்கத்தில் இருக்க முக்கியமான தலைவர்லாம் கூட வரதான் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு ஏற்கனவே எடப்பாடி கோஷ்டில் இருக்கவங்களே ஒரு 20 முக்கியமான ஆளுங்க வர போகிறாங்க அந்த மாநாட்டில். அதை எல்லாம் மக்கள் பார்க்க தான் போகிறாங்க. ஸோ உரிமை மீட்பு குழு மாநாட்டுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் நடைபெறும். கண்டிப்பாக மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. அதுவும் வந்து இந்த தேர்தல் கமிஷன் வேறு ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நம்புகிறோம், சீக்கிரம் முடியும்னு நாங்களும் சொல்கிறோம். அவங்க ஒரு 2026 வரைக்கும் இவர் வந்து டிசம்பர் வரைக்கும் இவருக்கான அந்த அங்கீகாரம் இருக்குது. அந்த அங்கீகாரத்தை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். பரவலாக என்ன கருத்து முன்வைக்கப்பட்டது பொது தளத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவிடம் அதிமுக அடகு வைத்து விடுவார், இதுதான் காரணம் அப்படின்னு அதுவும் ஒரு கருத்து உருவாக்கம் அவர் இருந்த வரைக்கும் எப்பவுமே வந்து பகிரப்பட்டது. இதே ஜல்லிக்கட்டுக்கும் போராட்டத்துக்கும் போய் பார்த்து கரெக்டாக மக்கள் எழுச்சி வந்தவொடனே அதை உடனே பிரதமர்கிட்ட போயிட்டு கையெழுத்து வாங்கிட்டு ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டு கொடுத்தவர் எங்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலையும் விட்டு கொடுக்காத தமிழ்நாட்டுக்கு என்ன உரிமை இருந்தாலும் தைரியமாக போய் கேட்குறவர் தான் இவர். வந்து இப்போ எப்பவுமே வந்து இவருக்கு ஒரு மற்றவங்கள மாதிரி எடுத்தங்கவத்தம் பேச மாட்டார். ஆனால் என்ன தேவையோ மக்களுக்கு அதை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாரு. எவ்வளோ இக்கட்டான இப்போ நம்ம புயல் உங்களுக்கு தெரியும், அந்த டைம் இவர் இருக்கும்போது ஆட்சியில் இருக்கும்போது புயல் வந்தது. அந்த டைம்லேயும் அரசாங்கத்துக்கிட்ட பேசி என்னென்ன செய்யணுமோ மக்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு. அப்படி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அவருக்கு. அப்படிப்பட்ட தலைவர் தான் நாங்கள் பெற்றிருக்கோம். பாஜகவும் ஆரம்பத்தில் இருந்தது மாதிரி இல்லை, இப்போ ஓபிஎஸ்ஐ பாஜகவும் கைவிட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை. எங்களுக்கு வந்து பிஜேபி வந்து கைவிட்டாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. இப்போது எங்களுக்கு வந்து ஆப்ஷன் நிறைய இருக்குது. இப்போது நிறைய வழி இருக்குது, ஜெயிக்கிறதுக்கான வழி நிறைய இருக்குது. புது கட்சிகள் பெரிய ஒரு திட்டத்தோடு தான் இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா நாங்கள் எங்கள் தனிப்பட்ட கருத்து ஐயா கிட்ட சொல்கிறது ஒன்றிணைந்து நிற்கணும். இல்லைனாலும் நம்ம இப்போ இளைஞர்லாம் நிறைய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இளைஞர் கூட சேர்ந்து கூட இவங்களை வந்து வீழ்த்ததுக்கான தாவை கூட போகிறீங்களோ? எந்த இயக்கமாக இருந்தாலும் அது 2 பேர் இளைஞர் இருக்காங்க, அது யாரை ஐயா முடிவு பண்ணுறோ அப்படி போனால் கூட நல்லது. நாங்கள் எல்லாம் தொண்டர் நினைக்கிறாங்க. இவங்க ஒன்றிணைந்தால் ஒரு அதிமுகவே ஜெயிக்கணும்னு தான் எல்லாரும் 100% விரும்புகிறோம். அப்படின்னா மாற்று சக்தியும் ஒன்று இருக்குன்றது நான் தெரியப்படுத்துறதுக்கு நாங்கள் எங்களோட கடமை எங்களுக்கு. ஸோ 26 களத்தில் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி சமாதானத்துக்கு வரவில்லை என்றால் எந்த முடிவான ஐயா எந்த முடிவான எடுத்தாங்க மாறுவதற்கான வாய்ப்பு எந்த ஒரு நீங்கள் சொல்றதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக எந்த ஒரு புது அணிலேயே கூட நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நாங்கள் யாரும் அப்போ காமிப்போம். ஏன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் இருக்கோம். அப்படி வெயிட் பண்ணி முடியல திருப்பி ஜெயிச்சுட்டே திருப்பி அதிமுக கைப்பற்ற வேண்டிய காலம் வந்தாலும் வரும், சொல்ல முடியாது. ஸோ பெரும் திட்டத்தோடு தான் அந்த உரிமை மீட்பு மாநாடு நடக்க போகிறது. கண்டிப்பாக பெரிய அந்த மாநாடு பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்பு முனை மாநாடாக தான் இருக்கும். மக்கள் தொண்டரோட எழுச்சி, தொண்டரோட உரிமையை மீட்கின்ற மாநாடாக அமையும் என்று நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கிறது. இதை வந்து திமுக கூட்டணி எப்படி பார்க்குதுன்னு யோசிக்கலாம். அதிமுக ஒரு தரப்பு, ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக ஒன்று போயிட்டு இருக்குது. இப்போ அதுலேருந்து நீங்கள் வந்து இன்னொரு செக் வைக்க போகிறீங்க. இது திமுக கூட்டணி எப்படி அது சாதகமாக பார்க்குமா பாதகமாக பயன்படுத்துமா? திமுக கூட்டணி வந்து அவங்க மக்கள் வந்து எதிர்ப்பு நிறைய இருக்குது. இந்த வாட்டி கண்டிப்பாக ஆட்சி வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக திமுக வீட்டுக்கு அனுப்புறது தயாராக இருக்காங்க. ஏன்னா எல்லா வேலையுமே இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டு பில் ஆகட்டும், டேக்ஸ் ஆகட்டும்,
எல்லாம் மக்களுக்கு என்னென்ன முக்கியமான தேவையோ அதெல்லாம் ரேட் ஏற்றிட்டாங்க. எல்லாம் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஏற்றிருக்காங்க. அதில் மக்கள் கோபம் வந்து இவங்க மேலே திரும்புறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் வந்து மக்கள் கோபம் திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா எதிரணி சரியாவே இல்லையே, அந்த பலத்தை வந்து திமுக அறுவடை பண்ணுமேன்னு சொல்றாங்க. இல்லை அது வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அணி கண்டிப்பாக ஜெயிக்கணும் தான் நாங்கள் வந்து நம்புகிறோம். மக்கள் வந்து அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு மாற்று இவங்க தான். ஏன்னா இவங்க வந்தால் நல்லா செய்வாங்கன்னு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அணியை தான் கட்டமைப்பார் எங்களோட கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். சரி, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுமூகம் ஆயிட்டாரு, சமாதானம் ஆயிட்டீங்கன்னா கூட, இவர் முன்னமே எடப்பாடி பழனிசாமி முன்னமே முதலமைச்சராக இருந்தவர். அந்த அதிகார சிக்கல்கள்லாம் ஏற்கனவே முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சாச்சு. இவரும் திருப்பி முதலமைச்சர்னா அவர் முதலமைச்சர் எல்லாரும் ஒன்றிணைந்தால் யார் எல்லாம் மெஜாரிட்டி என்ன சொல்கிறோம் நாங்கள் ஏற்றுக்கு தான் போகிறோம். இவன் அதுக்காக மெஜாரிட்டி இல்லைன்னா நம்ம வந்து ஒத்துக்க போகிறது இல்லை. மெஜாரிட்டி இருக்கா சரி அவரே இருந்துட்டு போனால் நம்ம சொல்ல போகிறாரு. அதெல்லாம் வந்து இப்போ ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மெஜாரிட்டி தான் முக்கியம். ஒரு இயக்கத்தில் வந்து ஒரு நிர்வாக அதிமுக தான் முக்கியம், அதிகாரம் முக்கியம் இல்லைன்றீங்க. நிர்வாக குழுவில் வந்து ஒரு இருக்காங்கன்னா அந்த நிர்வாக குழுவில் நான் 80% ஓகேன்னா ஓகே தான். அதை பற்றி யாரும் தப்பாக நினைக்க போகிறது இல்லையா? ஸோ இப்படியான ப்ரொபோசல்ஸ்லாம் நீங்கள் வச்சுட்டு தான் இருக்கிறீங்க. எல்லாமே கண்டிப்பாக வந்து எதுவாக இருந்தாலும் ஒரு இயக்கம்னா அதுதானே இயக்கம். நம்ம ஒருத்தருக்காக நம்ம வந்து இயக்கத்தை வந்து வெளியே வந்துட முடியாது. எல்லாம் மெஜாரிட்டி வச்சு தான் நம்ம இயக்கமே நடக்குது. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் தனிப்பட்ட வெறுப்புக்கெல்லாம் வந்து ஒரு இயக்கத்தை சமீபத்தில் கூட உங்களுடைய உரிமை மீட்பு குழு காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒரு தொண்டர் வந்து காலவனா விடுறையா இல்லை, அவர் தனிப்பட்ட கருத்து அது அவரே சொல்லிட்டார். தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா எங்களுக்கே அது விருப்பம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து கெஞ்சிட வேண்டியதே கிடையாது. ஏன்னா இயக்கம் இது நம்ம வந்து ஒரு சுயமரியாதை இயக்கத்து அண்ணா காலத்துலேருந்து வந்திருக்கோம். அதில் சுயமரியாதையாக இருக்குன்னு தான் நம்ம பார்ப்போம். கிடையாது அவர் வந்து தனிப்பட்ட முறையில் இல்லை அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி டிமாண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரா? ஆமாம், இல்லை டிமாண்ட் அவர் வந்து சரி அவரும் சரி சொல்லியிருக்காருன்னா அவர் ஆதங்கத்தை சொல்லியிருக்காரு. அதை பெருந்தன்மையாக இவர் ஏற்றுக்கினாருன்னா அவருக்கு நல்லது. இல்லை ஏற்றுக்கலைன்னா மக்கள் வந்து கண்டிப்பாக பாடம் கற்பிப்பாங்க. அப்போ பார்க்க தான் போகிறாரு. ஏன்னா பெஞ்சுனா கெஞ்சுவாங்கன்னுவாங்க. அதனால் வந்து எவ்வளோ தான் அவர் வந்து இப்போ ஒரு ஹெட்வைட்டாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குல்ல. ஒரு காலம் நெருங்க போது தான் நான் சொல்ல வரேன். நான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. கண்டிப்பாக அந்த முடிவு வந்து ஏற்கனவே 10க்கு 11 தோல்வி வந்துச்சு. இன்னும் அதுக்கப்புறம் 12வது தோல்வி வருது வந்து வருமா வராதான்னு அவர் தான் அதை முடிவு கட்டணும். அதுக்கான முடிவு வந்து சரியாக பண்ணலன்னா கண்டிப்பாக அடுத்த தோல்விக்கும் தயாராகிட்டார் தான் அர்த்தம். அவருக்கு வேண்டியது கட்சி ஜெயிக்கலாம் கூட பரவாயில்ல, நம்ம வந்து கட்சியில் அப்படியே ஒரு பதவியில் இருக்கலாம்னு நினைக்கிறது. அடுத்த தோல்வி வந்தால் தொண்டனே வந்து படத்திரண்டு வந்து எல்லாம் திரட்டிட்டு வந்து எல்லாருமே வெளியே அனுப்புறதுக்கான காலம் நெருங்கும். ஸோ 26 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவிற்கு வாழ்வாசாவா தேர்தல் தான். கண்டிப்பாக அது வாழ்வாசாவா தேர்தல் தான். அதுக்கான மெயின் எல்லாரும் ஒன்றிணைந்தால் அது நல்ல ஒரு எழுச்சியான ஒரு இயக்கமாக திரும்பி உருவெடுக்குன்னு தான் எங்களோட நம்பிக்கை. இப்போ இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் 2026 வந்து 2.0 உறுதியாக நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு முதலமைச்சர் எல்லா மேடைகளிலும் வந்து பெரும் நம்பிக்கை விதைக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை எல்லா கட்சியுமே வந்து 2வது வாட்டி நாங்கள் தான் ஆட்சி வரும்னு சொல்லுவாங்க. இயல்பானது. அது இயல்பானது. அவங்க வந்து பொதுமக்கள் வந்து இப்போ ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே கரண்ட்டு பில்லு அதுக்கப்புறம் அவருக்கு தேர்தல் வாக்குறுதி நிறைய கொடுத்தாங்க. அதில் நிறைவேற்றவே இல்லை. ஓய்வூதியம் கொடுக்குறேன்னு சொன்னார் எல்லாருக்குமே. இது வரைக்கும் அதுக்கான முயற்சி எடுத்த மாதிரி தெரில. இப்போ கூட ஆசிரியர் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்குமே பகுதி ஊழியர்லாம் நிரந்தரமாக்குறேன்னு சொன்னால் அதையும் பண்ணல. அப்படி பார்த்தா நிறைய பேருக்கு வாக்குறுதி பயங்கரமாக கொடுத்துட்டு எதையுமே நிறைவேற்றாத எல்லாம் காலம் கடத்திட்டு இருக்காருன்னா முடிகிற சமயத்தில் கூட ஒன்றும் பண்ணதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் இந்த சொல்லாததையும் நாங்கள் செஞ்சுருக்கோம். மகளிருக்கு இலவச பேருந்து கொடுத்துருக்கோம், மகளிர் உரிமை தொகை வழங்கியிருக்கோம். இல்லை 1-2 கொடுக்கலாம், பெரிய லெவலுக்கு ரீச் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. இல்லை 1-2 கொடுத்தா கூட அது வந்து மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை வந்து காப்பாற்றுது. எப்படி பார்த்தாலும் அவங்க வந்து பஸ்ஸு கொடுத்துட்டேன் அதை கொடுத்துட்டேன்னு சொன்னால் கூட மக்கள் வரி பணத்தை தான் பண்ணிகிட்ருக்காங்க. மக்களுக்கு வந்து என்ன வேலை வாய்ப்பு தான் முக்கியம். அவங்களுக்கு வேலை கொடுத்தீங்களா, அவங்களுக்கு என்ன அவங்க சொந்த காலில் நிற்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படி தான் பார்ப்பாங்க. இப்போ அவங்களாம் வந்து அதே கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு பக்கம் டாஸ்மார்க்கில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க திருப்பி. அது மாதிரி வந்து எல்லாமே ஒரு பக்கம் இலவசமாக வந்து மாதம் 1000 ரூபா கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட 5000 ரூபா வாங்குற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. அந்த இப்போ காசு அப்படியே வந்து டேக்ஸாகவும் அதே மாதிரி வந்து கரண்ட்டு பில்லாகவும் திரும்ப வாங்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த அதிருப்தியோடு தான் கண்டிப்பாக அந்த அதிருப்தி மக்கள் மத்தியில் பயங்கர அதிருப்தி. விலைவாசி வேறு உயர்ந்துட்டே போகுது. அதில் திமுக மேலே ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. ஓரணியில் தமிழ்நாடு முழக்கத்தை முன் வச்சு தேர்தல் பிரச்சாரத்தை ஒரு வீடுக்குள்ளேயே நுழைந்து தொடங்கியிருக்காங்க திமுக. எல்லாருமே எல்லாமே கட்சியில் உறுப்பினர் சேர்க்கறது எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் அவங்க புதிய முழக்கத்தை முன்வைத்துக்க ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. ஓரணியில் தமிழ்நாடு நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு பேர் யாரும் வைக்கலாம்.
ஆனால் மக்கள் வந்து அது ஓரணியில் இருக்காங்களான்னு மக்கள் தான் முடிவு சொல்லணும். மக்கள் கண்டிப்பாக அதனோட தேர்தலில் தான் சொல்லுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோட பலம் என்பது அதன் கூட்டணி கட்சிகள் தான். இப்போ 21 சட்டமன்ற தேர்தலில் யாரெல்லாம் பயணித்தார்களோ அவங்க இப்போது வரைக்கும் இருக்கார்கள், நாளைக்கு தேர்தல்னு இருப்பார்கள். அதான் அவங்க அப்படி ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க திமுக கூட்டணி கூட்டணியில் கண்டிப்பாக 1 2 சீட்டு எண்ணிக்கையில் தான் பிரச்சனை வந்தால் வரும், மற்றபடி வரதுக்கு சான்ஸ் இல்லை. அது ஒரு பலம் தானே இயல்பா? இல்லை, கூட்டு அந்த எண்ணிக்கை எல்லாருமே ஜாஸ்தியாக்க பார்ப்பாங்க. அந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது. எல்லாருமே வந்து ஒன்றா இருக்கிறாங்கன்னா அந்த எம்எல்ஏ ஜெயிச்சிடலாம், எம்பி ஜெயிச்சிடலான்றதுக்காக தான் ஒன்றா இருக்காங்க. அதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா ஜெயிச்சா தான் அவங்களுக்கு மரியாதை. ஒரு கட்சியும் வளர தான் பார்ப்பாங்க. அதே அதே இடத்துல இருந்ததுன்னா அது வந்து அந்த கட்சி அந்த இயக்கம் வளராது. அதனால் அவங்க சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அவங்க உள்கட்சி குழப்பன்ற மாதிரி இந்த கூட்டணி கட்சி குழப்பம் கண்டிப்பாக அங்கே நடக்கும். கண்டிப்பாக அதோட இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏன்னா இப்போ நிறைய ஆப்ஷன் இருக்குது. அணி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க? இல்லை, அந்த நாளில் வந்து 2 கட்சி தான் இருக்கும், பெரிய கட்சி. 2 கட்சி தான் பெரிய கட்சின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஒரு போன லாஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும். இப்போ அப்படி கிடையாது. நிறைய பிளேயர் வந்துட்டாங்க எல்லாம். அதுவும் சாதாரணமாக ஒரு சின்ன கட்சின்னு நம்ம சொன்னால் கூட இப்போ சீமானோட அங்கீகாரம் வாங்கிட்டார். எந்த திமுக தயவு இல்லாதையும் ஒரு அங்கீகாரம் வாங்கிட்டார். அப்படிப்பட்ட அவரே அங்கீகாரம் வாங்க சொல்ல புதுசாக வந்த விஜய் வேறு இருக்கார், அவர் ஈஸியாக அங்கீகாரம் அவரும் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து பிளேயருங்க நிறையா வந்துட்டாங்க இப்போது. அதனால் இவங்க தயவில் தான் அங்கீகாரம் வாங்கணும்னு ஒரு காலம் இருந்தது. இப்போ அதெல்லாம் முடிவு பண்ணி இப்போ போயிட்டுருக்குது. அது கூட மாற்று சிந்தனை நோக்கி மக்கள் வந்துட்டாங்கன்னு மக்களும் மாற்று சிந்தனை நோக்கி போயிட்டுருக்காங்க. அந்த சிந்தனை வந்து நம்ம வந்து அதுக்காக தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து நிற்கணும்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். மாற்று சிந்தனை வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ஒன்றிணைனா கண்டிப்பாக அதுக்கு மாற்று இயக்கத்துக்கு வந்து நம்மளே வழிவிட்ட மாதிரி ஆகிடும். அதுக்காக ஒரு இயக்கம் காப்பாற்றப்படணுன்னு தான் ஒரு நாளும் சிந்திச்சுட்டு இருக்கார் எங்களுடைய கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர். ஸோ இந்த உரிமை மீட்பு குழு அதிமுக அதை ஒன்றுபட்ட அதிமுக இருந்துச்சுன்னா உறுதியாக கண்டிப்பாக எதிர்க்க உறுதியாக வந்து அப்போ பேசுறதுக்கு எல்லாருமே யாருமே சொல்கிற சீட்டு வாங்கிட்டு போவாங்க. கட்சி ஒன்றா இருந்தாலே இப்போ எதுவும் பேச மாட்டாங்க. சரி நீங்கள் கொடுக்குறத கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கட்சி வந்து பிளவுபட்டு இருந்தால் மக்களுக்கும் தெரியும் இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தால் ஜெயிக்க முடியும், இவங்க எங்கே ஜெயிக்க போகிறாங்க. அந்த ஒரு கட்சிக்காரங்க ஓட்டு எப்பவுமே முக்கியம் கிடையாது, பொதுமக்கள் ஓட்டு தான் முக்கியம். பொதுமக்கள் எல்லாருமே பிரிஞ்சு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் என்னப்பா ஒன்றா இருந்தாலும் ஜெயிக்க முடியும், நீங்கள் என்னப்பா இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கீங்க, இதனால் ஈஸியாக திமுக தான் வருது, நீங்கள் எப்போ தான் ஒன்றாக போகிறீங்கன்னு எங்களே கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நாங்கள் எதுவும் சொல்ல முடியாதான் இருக்கோம். நாங்கள் அவங்ககிட்ட சரி நாங்கள் எல்லாம் ஒன்றா ஆகிறதுக்கு தான் பிளான் பண்ணிகிட்ருக்கோங்க, ஆனால் இன்னும் அதுக்கு நேரம் வரலாம் சொல்லிகிட்ருக்கோம். இப்போது சமீபத்தில் கூட உங்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் மூலமாக அங்கங்கே சிறப்பு முகாம்கள் அமைக்கப்படுது. ஓரணியில் தமிழ்நாடு அந்த அறிவிப்பு ஒவ்வொரு வீடாக போய் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருது. மற்றொரு புறத்தில் சிறப்பு முகாம்கள் அமைத்து அரசு நலத்திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த கடைசி நேரத்தில் இந்த திமுகவோட மூவ் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எப்போவுமே எந்த ஆட்சியாக இருந்தாலும் முடிய சொல்ல எல்லாம் பண்ணிட்டு தாங்க இருப்பாங்க. யாருமே வந்து ஒரு ஆட்சியிலையும் முடியும் போது தான் நிறைய திட்டத்தை அறிவிப்பாங்க. எல்லாம் இந்த விஷயங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்கப்படுவதன் மூலமாக மக்கள் ரொம்ப திருப்தி அடைந்து வாக்குகள் செலுத்துவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? அவங்க வந்து அவங்களோட பிளான் அது. ஆனால் மக்கள் வந்து கண்டிப்பாக அது மாதிரி முடிவெடுக்க மாட்டாங்க. எப்பவுமே வந்து லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து எப்பவுமே வந்து லாஸ்ட் மினிட்ல காலை பிடிக்கிறான்ற மாதிரி எல்லாமே 4.5 ஆண்டுகள் என்ன பண்ணீங்க? ஆமாம், லாஸ்ட் மினிட்ல தான் வந்து எல்லாமே உங்களுக்கு என்ன வேணும் அது வேணும். வீட்டில் கூட எதனா ஒரு பிரச்சனை வந்தால் கூட ஏதாவது காரிய அவசரம் தான் வந்து காலை பிடிப்பாங்கண்ணா. காரிய அவசரம் தான் ரொம்ப வந்து குறைஞ்சி பேசுவாங்க. என்னப்பா நீ திடீர்னு ரொம்ப நாளாக வரமாட்டேன் இன்றைக்காமல் வந்துக்கிறேன்னு கேட்பாங்க நிறைய பேர். நீங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில். நிறைய பேர் திடீர்னு வரவே மாட்டான், திடீர்னு வந்து பேசிகிட்டு இருப்பான். என்னடா அது பார்த்தா அப்புறம் ஏதோ காரியம் இருந்தால் தான் வருவான் அப்படின்ற மாதிரி தான் மக்களுக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய விஷயமா அது வந்து புரிந்துதான் இருப்பாங்க மக்கள். ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் தேர்தல் வாக்குறுதி குறித்து சொன்னீங்க. தேர்தல் வாக்குறுதிகள் வந்து நிறைய, அதாவது மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லைன்னு சொன்னீங்க. ஆனால் நாங்கள் 90% கேஸுக்கு வந்து 90% அதிகமான வாக்குறுதிகள் நிறைவேற்றி. முக்கியமானது தானே மெயின். முக்கியமானது பணம் சம்மந்தப்பட்டு தானே மெயின். மீதி எவ்வளோ பணம் ஏதோ நான் பண்ணிட்டு போயிடலாம். பணம் சம்மந்தப்பட்டது கேஸுக்கு வந்து இன்னும் மானியம் கொடுக்குறேன், இது வரைக்கும் இன்னும் கொடுக்கல. அதேமாதிரி இப்போ நம்ம வந்து டேக்ஸ் வந்து இது பண்ண போகிறேன், ஜிஎஸ்டியில் எடுத்துன்னு வர போகிறோம் கூட சொன்னாங்க. ஏதோ நம்ம மாதம் ஒரு முறை மின் கட்டண கணக்கீடு முறை அதுவும் இது வரைக்கும் அதை பண்ணல. அது பண்ணாலே மக்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 1000 ரூபா சேவிங் கண்டிப்பாக ஆகும். அதையும் இன்னும் பண்ணாத வந்து நம்ம 2 மாதம் ஒன்றா சேர்ந்து கட்டுறதுனால எல்லாருக்குமே எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து
ஒருத்தருக்கும் 2000 3000 லாஸ் தான் இன்னுது. தங்க கடன் ரத்து, மாணவர்களோட கடன் தள்ளுபடி, இல்லை அதான் கல்வி கடன் ரத்து எதுவுமே எல்லாம் நிறைய சொன்னாங்க. இல்லை இப்போ சொன்ன பட்டியல்கிட்ட அது பட்டியல் நாம் திருப்பி எடுத்து வச்சு பேசணும். அது நம்ம நிறைய பார்த்தா கிட்டத்தட்ட 500ல் வந்து இவங்க சொல்கிறது ஒரு ஒரு 40% பண்ணியிருப்பாங்க, மீதி 60% பண்ணலன்னு தான் என்னோட கருத்து. இவையெல்லாம் மக்கள் கவனத்தில் வச்சுப்பாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக மக்கள் வந்து எப்பவுமே வந்து எல்லாரோட அறிவாளி வந்து மக்கள் தான். மக்கள் வந்து சிரிச்சிட்டே தான் இருப்பாங்க. யார் போனாலும் ஓட்டு பார்த்தா உங்களுக்கு தாங்க உங்களுக்கு தாங்கணும். ஆனால் அன்றைக்கி தேர்தல் அன்றைக்கி எண்ணும் போது தான் தெரியும். மக்கள் எப்பவுமே முடிவு வந்து அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் முடிவு கண்டிப்பாக சரியான முடிவு தான் எடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே 26 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்கும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எதிரொலிக்கும். இந்த திமுக அதன் கூட்டணி கட்சிகளோட செயல்பாடுகள் அதன் மீதான கருத்தை நம்ம பார்க்கும்போது அந்த தரப்பில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக நிறைய கருத்து விமர்சனங்கள் தொடர்ந்துட்டே இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை கூட்டணி வந்து எப்படி வந்தாலும் எந்த கூட்டணி வந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்குதாங்க செய்யும். ஆனால் மக்கள் உரிமையை மீட்கிறதுக்காக மக்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும். மக்கள்கிட்ட உரிமையை வந்து பெற்றுக் கொடுக்கணும். அப்படிப்பட்ட தலைவர் இருந்தால் தான் நம்ம வாங்க முடியும். அப்படிப்பட்ட தலைவருங்க இப்போ வந்து நம்ம யாரும் எம்ஜிஆருக்கு அப்புறம் நம்ம புரட்சித் தலைவருக்கு அப்புறம் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு அப்புறம் யாரும் வரல. அப்படிப்பட்ட தலைவர் வந்து இப்போதைக்கு அம்மா அடையாளம் காட்டிய தலைவர் தான் எங்களோட ஓபிஎஸ். அவர் அடையாளம் காட்டிய தலைவர் வந்து அவர் எப்படி இருந்தாலும் சாந்தமாக பேசி எல்லாத்தையும் காரியத்தை கரெக்டாக முடிப்பார். எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு அவருக்கு மிஞ்சி யாரும் கிடையாது. குறிப்பாக நம்ம நீங்கள் சொன்னீங்க கூட்டணி தொடர்பாக நிறையா எப்பவுமே கருத்து வரும்னு சொன்னீங்க. ஆனால் கூட்டணிக்குள் ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு அப்படின்றதும் நான் தரவே மாட்டேன் எடப்பாடி தொடர்ந்து சொல்கிறதுமான இந்த பரஸ்பர கருத்து மோதல்கள் இருக்கு இல்லையா, இது நிறையா பேசுபொருளாக உருவாயிருக்கு. இல்லை இப்போ வந்து எல்லாருமே கட்சியெல்லாம் வந்து இப்போ இயக்கம் நிறைய வந்ததுனால ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதுக்கான சான்ஸும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 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 ஒன்றிணைந்த அதிமுக வந்து அதெல்லாம் தைரியமாக பேசலாம், யாருக்கும் இல்லைன்னு சொல்லலாம். ஒன்றிணைனா கண்டிப்பாக அந்த பிரச்சனை எல்லாரும் கேட்க தான் செய்யும். ஒன்றிணைஞ்சு தான் சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி இப்போ தீர்க்கமாக சொல்கிறாரு தான், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாரு தான். இருந்தாலும் அதிமுக அவர் பாஜக தரப்புல அந்த கோரிக்கை முடிவடைவில்லையே. அவர் சொல்கிறாருன்னா மழுப்பலாக தான் சொல்கிறார். அவர் வந்து நாங்கள் தனித்தாங்க ஆட்சி அப்படி இல்லைன்னா கூட்டணி இல்லைன்னு சொல்கிறதுக்குலாம் அவர் தைரியம் கிடையாது. அவர் வந்து சும்மா வந்து நம்ம ஒன்றும் இல்லைன்ற, ஆனால் உள்ளுக்குள்ளே அவர் வந்து நீங்கள் வெளியே கண்டுக்காது, நான் உங்களை திட்டுற மாதிரி தான் திட்டுவேன், ஆனால் நீங்கள் தயவுசெய்து என்னை இது பண்ணாதீங்க. ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் தான் பண்ணுறாரு. அது வந்து கோர்ட்டு நான் தனித்த ஆட்சின்ற, ஆனால் அவங்க மறுநாள் ஃபோன் பண்ணி நான் எல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் எப்படி வேணால் இருந்துக்கலாங்க அப்படி தான் சொல்கிறதா நான் கேள்விப்படுறேன். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆமாம், அப்படி தான் போயிட்டுருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக எழக்கூடிய விமர்சனங்களில் பெரும்பகுதி திமுகவும் அதன் தோழமை கட்சி தான் இதை வைக்கிறாங்க. அதாவது ஐயோ ஏன் பாஜக கூட அதிமுக போயிடுச்சு, பாஜக அதிமுக கபலீகரம் பண்ணிடுவாங்க, அப்படி இப்படின்னு நிறைய விமர்சனங்கள் நாள்தோறும் பதிவிட்டு வருது நம்ம பார்க்குறோம். எப்படி புரிஞ்சுக்கலாம்? பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வந்து கூட்டணியில் இருந்தால் நம்ம ஏற்கனவே வந்து நிறைய மோடியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே ஒரு சிறந்த தலைவர்ன்ட்டு சொன்னால் மோடி தான். அவர் வந்து கரெக்டாக மக்களுக்கு வந்து என்ன தேவையோ செஞ்சுட்டு தான் வர்றாரு. இவங்க வந்து காழ்ப்புணர்ச்சி காரணமாக எல்லாருமே வந்து அவரை தப்பாக நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு இந்தியா வலுவான ஒரு தலைவர் இருந்தால் தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும். தமிழகத்தில் நேரத்தில் ரொம்ப கடுமையான அதிருப்தி இருப்பதே நம்மளால பார்க்க முடியுது. அதிருப்தி வந்து அவர் மோடிக்கு பொறுத்த வரைக்கும் யாரும் அதிருப்தி இவங்க தான் கிரியேட் பண்ணுறாங்க. அவரும் நிறைய பேருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு தான் இருக்கார். ஐயா ஓபிஎஸ் மூலிமா நிறைய பண்ணிகிட்ருக்காரு அவர். நீங்கள் உங்களுக்கே தெரியும், எந்த கோரிக்கை வச்சாலும் அவர் பண்ணுறாரு. மக்களுக்கு வந்து என்ன தேவையோ. தமிழகத்தின் கழகம் வந்து பாஜகவுக்கு தொடர்ந்து எதிராகவே இருக்குது பார்க்க முடியுது. இல்லை அது வந்து அதான் அந்த டைமுக்கு வந்து அவங்க தமிழ்நாட்டுக்கு செய்யாதையாக போயிட போகிறாங்க. எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கினா செஞ்சு தானே ஆகணும். அது மோடி என்ன சொல்கிற, எங்கே போனாலும் வந்து தமிழ்நாட்டுக்கு நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன்ற நம்ம கோரிக்கை வைக்க வேண்டிய விதத்தில் செய்யவே மாட்டுறாங்கன்றதான தமிழக அரசோட தொடர் குற்றச்சாட்டாக இருக்குது. மும்மொழி கொள்கையை வந்து ஏற்றுக்கொள்ளலாம், கல்வி நிதியை தர மறுக்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலே பிரச்சனை வந்துச்சு. அதெல்லாம் மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் முடிவெடுக்கணும். நம்ம வந்து அதை மனதில் வைத்து கல்விக்கான நிதியை தர மறுக்கிறாங்க. இன்னும் மாநில உரிமையை நோக்கி இப்போ காப்பாற்றக்கூடிய இடத்துல தான் மாநில உரிமைக்காக போராட வேண்டிய இடத்துல தான் நாங்கள் இருக்கோம்னு தொடர்ந்து சொல்கிறாங்களே. இல்லை அதுதான் நம்ம வந்து அது வந்து கரெக்டாக நம்ம பேசுகிற விதத்தில் பேசிட்டு அவங்கக்கிட்ட ஒரு கரெக்டான ஒரு பேச்சுவார்த்தைக்கான சரியான ஆள் இப்போதைக்கு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கன்னு பார்த்தா ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக வந்தால் இதெல்லாம் பேசி கண்டிப்பாக முடிக்க வேண்டிய ஈஸியாக முடிக்க வேண்டிய விஷயம் இது. மோடி ஐயா கிட்ட போயிட்டு பேசினா தமிழ்நாட்டுக்கு இப்படி தான் நாங்கள் இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கையை இருமொழி கொள்கை தான், இதுதான் நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியும்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றா அவங்க சொல்லிட்டுருக்கலாம், எவ்வளோ நாளாக சொல்ல முடியும்? அவர் அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் கொடுத்து தானே ஆகணும்.
ஒரு சுமூகமான உறவை நாங்கள் மேம்படுத்தும், தமிழக மக்களின் நலனை காப்பதற்காக சுமூகமான உறவை மேம்படுத்தும். கண்டிப்பாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து புரிய வேண்டிய நேரத்தில் புரிய வைக்கணும். நாங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு தேவையானது இதுதாங்க தேவை, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுன்ற மாதிரி புரிய வைக்கணும் அவர்கிட்ட. புரிய வச்சு தான் அதுக்கான புரிய வைக்க வேண்டிய தலைவர் இங்கே அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போது களத்தில் அதிமுக திமுக, நீங்கள் வந்து அதிமுக உரிமை மீட்பு குழு, ஒருவேளை நீங்கள் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக ஆகிட்டீங்கன்னா கூட களத்தில் தாவேகா நாம் தமிழர் தனியாக தான் இருக்குது. தாவேகா ரொம்ப கவனமாக அதிமுக மறைமுகமாக அழைப்பு விடுத்தாலும் ஏற்க மறுக்கிறார்கள். பாஜகவோடு இருக்கும் கட்சிகள் வாய்ப்பே இல்லைன்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. ரெண்டாவது, நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக எங்கள் தலைவர் விஜய் நாங்கள் அறிவிச்சிட்டோம், எங்களோட வேணா வாங்க அப்படின்னு தான் அவங்க கருத்து. இல்லை எல்லாருமே கட்சி ஆரம்பிப்பதே பார்க்குறோம். எப்படி பார்க்கலாம்? இல்லை எல்லாருமே கட்சி ஆரம்பித்தா சீமான் ஒரு பக்கம் தனியாக தான் நிற்கிறன்றாரு, அவரும் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் தான் நிற்கிறாரு. அதுமாதிரி தாவக்காவும் நிற்க அவங்க உரிமை இருக்குது. அது வந்து அவங்க கட்சியில் வந்து அவங்க முடிவெடுக்கிறாங்க, அதை போய் நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. ஆனால் நம்ம வந்து இயக்கம் ஒன்றாக மக்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறன்றது நம்ம சொல்லி தான் நம்ம ஓட்டு வாங்கணும். அவங்கள பார்த்து பொறாமப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. யார் வேணால் நிற்கிற தமிழ்நாட்டில் மக்களை யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்க வேண்டியது தான். யாரெல்லாம் விஜய்க்கு வாக்கு செலுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை யாரோட வருகையை சொல்கிறேன், ஏன்னா ஏற்கனவே அதே வாக்கு தான். நான் ஒன்று அதிமுக போடணும், இல்லை திமுகவுக்கு போடணும், இல்லை விஜய்க்கு போடணும், இல்லை நாம் தமிழருக்கு போடணும். இல்லை எல்லா கட்சியும் என் முன்னாடி 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் யாருக்கு போடுவேன்? இல்லை எல்லா கட்சியிலையும் வந்து இப்போ விஜய் ரசிகர்லாம் வந்து எல்லா கட்சியிலும் இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து திமுகலேயும் இருந்திருப்பாங்க, அண்ணா கண்டிப்பாக காங்கிரஸ்லேயும் இருந்திருப்பாங்க, பிஜேபி இருந்திருப்பாங்க. அது யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் போதும் வந்து தேர்தல் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் யாருக்கு என்ன பர்சன்டேஜ் அடி வாங்குதுன்னு. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியாது. தேர்தலுக்கு முன்னதாக வந்து தெரியாது, தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும் உண்மை. கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வாக்குகளை நிரூபித்துள்ளது. யாரோட வாக்கு நிறைய போயிருக்கு தான் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் முன்னதாகவே தாவேகா வந்து 15 விழுக்காடு வாக்கு பெற்றுவிடும், 20 விழுக்காடு வாக்கு பெற்றுவிடும் சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை எல்லாருமே வந்து இப்போ விஜயகாந்துக்கு இல்லை செல்வாக்கு. விஜயகாந்த் வந்து வரும்போது பயங்கரமான செல்வாக்கோடு தான் இருந்தார். அவருக்கே 8% தான் ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் 8% தான் வாங்கினார். அதனால் ஒரு 8லேருந்து 10 வரைக்கும் வாங்கலாமே கண்டி. அதுக்காக ஒரு 25%. விஜயகாந்த் பிறகு மக்கள் நீதி மையம் கமல் களத்தில் வந்தார். நம்ம கமலுக்கே 3% தான் வந்து 3-4% தான் நினைக்கிறேன் அவருக்கு. அதனால் வந்து இவரோட பெரிய உச்ச நட்சத்திரம். அப்படி இருந்தாலும் மக்கள் ஓட்டு போடல. அதனால் இவருக்கு வந்து எல்லாம் இளைஞருங்க இருக்காங்க. அந்த இளைஞருங்க எல்லாம் ஓட்டாக மாறுமான்னு இனிமேல் தான் தெரியும். அதில் வந்து ஒரு பெரிய லீடர் யாருன்னா வந்தாங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. 26 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப டஃப் ஃபைட்டாக இருக்கும். 26ல் வந்து இவர் வந்து இப்போ இளைஞர்கள் நிறைய இருக்காங்க. அதே ஐயா ஓபிஎஸ் மாதிரி ஆளுங்கள்லாம் சேர்ந்து நின்னா இவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது இல்லைன்னா அது கண்டிப்பாக வந்து கஷ்டம் தான் நினைக்கிறேன் அவருக்கு. இப்போ நீங்கள் உரிமை மீட்பு குழு மூலியமாக அதிமுகவை ஒன்றுபட்ட அதிமுகவை நீங்கள் கோரிக்கை வச்சுட்டே இருக்கீங்க. அது நீங்கள் உரிமை மீட்பு குழு மாநாடுக்கு அப்புறமா தெரியும், கண்டிப்பாக அறிவிக்க போகிறோம். திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை உறுதிப்படுத்தி விட்டது. ஆனால் அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் யாருமே அதிமுக நோக்கி வர மாதிரியே இல்லையே. பாஸ் ஆஃப் நோ மாற்றங்கள் நிகழலாம், இன்னும் மாதங்கள் இருக்கு. பிஜேபி மட்டும் தான் அங்கே இருக்கு. ஆமா, உறுதிப்படுத்திருக்காங்க. யாரும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிக யாருமே உறுதிப்படுத்தலை. தேமுதிக உறுதிப்படுத்தலை. அது மாதிரி இவர் அமமுக தினகரன் கூட தேசிய கூட்டணியில் தான் நாங்களாம் இருக்கோம். இன்னும் நாங்கள் பிஜேபி கூட்டணி நாங்கள் இருக்கோம். ஆனால் அவர் இன்னும் அதை பற்றி கண்டுக்காத தான் இருக்கார் எல்லாருமே. அதனால் வந்து இப்போ முடிவு தெரியாத நம்ம ஒரு திக்கு தெரியாத காட்டில் இருக்க மாதிரி தான் அவரும் இருக்கார். அதிமுக அப்படி தான் இருக்குது. யார் நமக்கு கேட்டால் பிரம்மாண்டா கூட போன வாட்டி அப்படி தான் மெகா கூட்டணி அமைக்க போகிற சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு கூட்டணியும் வரல. மெகா கூட்டணியே கூட எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சி வரும் அப்படின்னா இதே வாய் தாங்க. மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லி எம்பி தேர்தலில் எல்லாரையும் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த எம்பி தேர்தலில் யாரோட ஒருத்தன் கூட வரல. கடைசியில் கஷ்டப்பட்டு தேமுதிக மட்டும் ஒரு 5 சீட்டு கொடுத்து அவங்க சேர்த்துட்டு அப்புறம் கூட்டணி வச்சார். அப்போ யாராவது பொதுமக்கள் அப்போ போய் பத்திரிக்கையில் யாரும் மெகா கூட்டணி வைக்கிற சொல்லி என்ன ஆச்சுன்னு கேட்கல. இப்பயும் அதை வந்து ஏற்கனவே அப்படி தாங்க நீங்கள் பிரம்மாண்ட கூட்டணி சொல்கிறீங்க, ஏற்கனவே மெகா கூட்டணி சொன்னீங்க, அதையே நான் அமைக்க முடியல. அதே மாதிரி தான் இது சொல்கிறதோட சரியான்னு நீங்கள் தான் கேட்கணும். பத்திரிக்கையாளர் நீங்கள் தான் அதை கேட்கணும் அவர்கிட்ட. இப்போது சட்டமன்ற தேர்தல் வந்து அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருக்குது. நீங்கள் ஒருவேளை இணையாமலும் போகலாம். ஆனால் பொதுவாக சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேற, சட்டமன்ற தேர்தல் என்பது வேற. அப்போது இங்கே யார் முதலமைச்சராக வர வேண்டும், யார் வரக்கூடாது என்பதை தான் தீர்மானிக்கும். அதனால் தேசிய கட்சிகளோட இன்ஃப்ளூயன்ஸை மக்கள் பெரிதும் பொருட்படுத்த மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது அப்படி தான் பார்க்கலாமா? முதலமைச்சர் யாரும் முடிவு பண்ணுற தேர்தல் தான். பிரதமருக்கான தேர்தல் அது வந்து 2024. இது வந்து முதலமைச்சருக்கான தேர்தல் தான். அந்த முதலமைச்சர் நம்பகமான முதலமைச்சராக தான் மக்கள் பார்ப்பாங்க. நம்பிக்கையான இவர் வந்து நமக்கு சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாரா,
இவர் காப்பாற்ற மக்களுக்கான தலைவரா அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுக்கான தலைவர் வந்து இவர் வந்து நம்பகத்தன்மை இல்லைன்னா கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க. அதுக்கு நம்பகமான தலைவருங்க ஒன்றா சேர்ந்து சொன்னால் தான் அது. ஸோ நேஷனல் பார்ட்டியோட அலைன்ஸ் வந்து இங்கே எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. தாக்கத்தை ஏற்பட ஓட்டு கொஞ்சம் வேணால் கிடைக்கும். ஓகே. மீதிப்படியாக தாக்கத்தை ஏற்படுத்தாது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஆமாம். இப்போ தாவேக்காவோட நம்ம ஸ்டாண்டு தருது, அங்கே நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு அவர்கள் அவங்க தனித்து தான் இருக்காங்க. உறுதியாக நாங்கள் தனித்து தான் களமாடுவோம்னு சொல்லிட்டாரு. ஆமாம். எப்படி அது பார்க்கலாம் நம்ம? இல்லை, அவரோட வளர்ச்சி வந்து பொறுமையாக தான் வளர்ந்துட்டு வர்றாரு. அதை வந்து நம்ம ஒரு வேறு இயக்கத்தில் இருந்தால் கூட ஒவ்வொருத்தர் திறமையை பாராட்டி தான் ஆகணும். அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் அவர் வந்து எந்த கூட்டணியும் இல்லாத வந்து ஒரு அங்கீகாரம் வாங்கியிருக்கிறது பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு இது வரைக்கும் அவன் தமிழ்நாட்டு அரசியலில் வந்து இத்தனை முறை தனியாக நின்று ஒரு அங்கீகாரம் வாங்கிறான். அது ஒரு பெரிய விஷயமாக தான் நம்ம எல்லாம் பார்க்குறாங்க. எதிர்காலத்தில் வந்து அதே எப்படி கண்டினியூ பண்ண போகிறாரு, அது ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. இல்லை, இப்போ அவருடைய கட்சிக்கான வளர்ச்சியா அப்படின்னா வளர்ச்சி தான், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் ஆட்சி மாற்றுறதுக்கு அவருடைய கட்சி அதில் கட்சிக்காரங்களாம் வந்து என்னடா திருப்பி தோத்துட்டே இருக்குன்ற ஒரு மனநிலை இருக்காங்க. அது எதிர்காலத்தில் என்ன இந்த தேர்தலையும் எப்படி பண்ண போகிறான், வளருதா வளரலையான்னு இந்த தேர்தல் தான் முக்கியமான தேர்தலாக அவருக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அதுதான் கேட்குறேன். நம்ம 2026 அவருக்கு ஒரு பல பரிச்சையான தேர்தல் தான் இது. ஏன்னா திருப்பி இன்னொரு புது பிளேயர் வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி அண்ணா ஏடிஎம்கே டிஎம்கே ஓட்டு பிடிக்காதவங்க, இப்போ அவங்க ரெண்டு பெரிய கட்சியை பிடிக்காதவங்க தான் அங்கே போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இன்னொரு பிளேயர் வரும்போது அவருக்கும் ஓட்டு குறையுமா, இல்லை எல்லா பெரிய கட்சிக்கும் ஓட்டு குறையுமான்னு இனிமேல் தான் இந்த தேர்தல் தான் பெரிய ஒரு பெரிய தேர்தலாக தான் இருக்குது. அதுதான் கேட்குறேன். முன் எப்போதும் இல்லாத இதை விட 26 பொறுத்த வரைக்கும் 4 கட்சி இப்போ முக்கியமான கட்சி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஏடிஎம்கே டிஎம்கே அதுக்கப்புறம் நாம் தமிழர் தாவேகா 4மே முக்கியமான பிளேயர் மாதிரி மக்கள்கிட்ட வந்து சேர்த்துட்டாங்க. அது எப்படி பண்ண போகிறோம், எப்படி மக்கள் முடிவெடுப்பாங்க, இந்த தேர்தல் தான் ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்குன்னு நினைக்கிறேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு ஆட்சி வந்து நடக்கும்போது சட்டம் ஒழுங்கு தொடர்பாக எப்பவுமே குற்றச்சாட்டுகள் முன் வைப்பாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்பவுமே இது இருக்கக்கூடிய சூழல் தான். ஆமாம். ஆனால் இந்த ஆட்சியில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் குற்றச்சாட்டு வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? எந்த ஆட்சி வந்தாலும் அந்த பிரச்சனை இருந்து தான் இருக்குது. எல்லாம் இப்போ லாக்அப் சாவு பார்த்தீங்கன்னா கூட கடந்த ஆட்சி ஆகட்டும், இந்தியா முழுவதுமே எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டையும் கணக்கெடுத்து பார்த்தா இதே குஜராத்தில் கூட 80 பேர் செத்துருக்காங்கன்னாங்க லாக்அப் இந்த 4 வருஷமாக. எல்லா மாநிலத்துலேயும் வந்து லாக்அப் சாவு இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கு வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சிலாம் கிடையாது. எந்த ஆட்சி வந்தாலும் அந்த அணுகுமுறை ஒரு காவல்துறையோட அந்த ஏரியாவில் இருக்கவங்க அணுகுமுறையை வச்சு தான் நடக்குது. திடீர்னு வந்து டென்ஷனில் கூட பாதிக்கப்பட்டனே டென்ஷனில் கூட இருப்பான். அந்த பிபி ஏறினவுடனே இவன் பலார்னு ஒரு அரைச்சா கூட விழுந்து செத்துறவன்லாம் இருக்கான். அந்த மாதிரி காலகட்டத்தை விட ஒன்று லாக்அப் ஆகும்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து இவங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும், பொதுமக்களும் ஜாக்கிரதையாக இருந்து பொதுவாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து திமுக அரசு மீது வைக்கின்ற சட்டம் ஒழுங்கு வந்து உண்மையிலே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து கொள்ளை மெயின் வந்து டெய்லி கற்பழிப்பு நடக்குது. எங்கே பார்த்தாலும் வந்து இப்போ கூட அந்த கற்பழிப்பு வந்து நம்ம திருவள்ளூரில் நடந்த கற்பழிப்பு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. குற்றவாளி நெருங்க முடியல. 12 நாள் ஆச்சு. 5 லட்சம் அறிவித்திருக்காங்க. 5 லட்சம் அறிவிச்சிருக்காங்க. அது மாதிரி வந்து ஒரு கண்ட்ரோலில் தான் போயிட்டுருக்கு. செயின் ஸ்நாச்சிங் எங்கே பார்த்தா நடக்குது. திருப்பியும் வந்து நைட் ஆனால் எந்த வீடு வந்து கொள்ளடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொலை நடக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப கட்டுப்படுத்துறதுக்கு போலீஸ் வந்து ரொம்ப மெத்தனமாக இருக்க மாதிரி தான் தோணுது. அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னா இது கண்டிப்பாக நடந்து தான் இருக்கும். அதுக்கான முயற்சி இன்னும் இது பத்தனம் தான் இந்த ஆட்சியில் தெரியுது நமக்கு. நல்லது சார், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி சார். வணக்கம்.